நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு பிரச்சனை மட்டும்தான் வாழ்க்கையா இருக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான மந்திரம் சொல்லி தர போறேன். நான் ஒரு சின்ன கதை சொல்றேன். அந்த கதையில அந்த மந்திரம் வரும். தொடர்ந்து இந்த வீடியோவ பாருங்க. 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தன் பேரு ராஜு, ஒருத்தன் பேரு ராமு. ராஜுங்கிறவன் ரொம்ப தைரியசாலி. ராமுங்கிறவன் ரொம்ப பயந்த சுபாவம் இருக்கிறவன். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ராமோட பாட்டி வீடு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்குது. 2 பேரும் சரி நம்ம பாட்டி வீட்டுக்கு போலான்டா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிட்டு 2 பேரும் போறாங்க. இவங்க நடந்தே போறாங்க. பக்கத்து கிராமம் தானே நம்ம நடந்தே போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. 2 பேரும் கைய கோத்துக்கிட்டு ஜாலியா கதை பேசிக்கிட்டு அப்படியே நடந்து போறாங்க. சாயங்காலம் ஆயிடுது. இவங்க கதை பேசிக்கிட்டே போனதுனால அவங்களுக்கு பயம் எதுவுமே தெரியல. ராத்திரியும் ஆயிடுது. அப்பதான் ராமுக்கு வந்து கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. ஐயோ! இருட்டிடுச்சுடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படிங்கிறான். உடனே ராஜு என்ன சொல்றான், சரி இப்ப நம்ம வந்து அந்த பெரிய மரம் இருக்குது. இந்த மரத்து மேல நம்ம ஏறி கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு, காலையில விடிஞ்சதும் நம்ம எந்திரிச்சு மறுபடியும் போலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அந்த மரத்து மேல ஏறுறதுக்கு கீழ வந்து ஒரு பெரிய கல்லு கிடக்குது. அந்த கல்லு மேல ஏறி மரத்து மேல ஏறலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு ஏறுறாங்க. ஏறும்போது என்ன ஆகுது, அந்த கல்லு தடுக்கி பக்கத்துல இருந்த ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. அந்த இருட்டுல அந்த கிணறு இருந்தது அவங்க கண்ணுக்கு தெரியல. இவங்க ஒண்ணு இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேருக்கும் நல்லா நீச்சல் அடிக்க தெரியும். இவங்க என்ன பண்ணாங்க, ராத்திரி பூரா அதுல நீச்சல் அடிச்சுக்கிட்டே பொழுத போக்கிட்டு இருக்கிறாங்க. விடியுது. விடிஞ்ச பிறகு பார்த்தா, அது ஒரு பெரிய பாழடைஞ்ச கிணறு. அந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா, ஏறுறதுக்கு எந்த வழியுமே கிடையாது. வெறும் சேறும் சகதியுமா இருக்குது. ரொம்ப ஆழமா வேற இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தா தான்டா நம்ம இத விட்டு வெளிய போக முடியும். என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு பயந்து போயிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல 2 பேருக்கும். ராஜு என்ன பண்றான், அப்படியே கண்ண மூடிக்கிட்டு அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே யோசனை பண்றான். அந்த கிணத்த சுத்தி அவன் பார்க்குறான். பார்த்துட்டு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பெரிய காட்டு மரத்தோட வேரு அந்த கிணத்தோட செவரோரமா வளர்ந்திருக்குது. இவன் சடனா என்ன பண்றான், கிணத்துக்கு அடியில போயி ஒரு கல்ல எடுத்துட்டு வந்து, அந்த ஸ்ட்ராங்கான வேர் பகுதிய வந்து அவன் கல்லால குத்தி, குத்தி, குத்தி உடைச்சு 2 குச்சிங்கள கையில எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு ராம்கிட்ட வந்து, "டேய் இந்த குச்சிய வச்சு நம்ம தப்பிச்சு போயிரலாம்டா" அப்படிங்கிறான். ராம் சொல்றான், "இந்த குச்சிய வச்சு எப்படிடா தப்பிச்சு போ முடியும்?" அப்படின்னு கேட்கறான். "இல்லடா, இந்த கிணத்தோரம் ஒவ்வொரு இடத்துல துளை இருக்குதுல்ல, அதுல இந்த குச்சிய நம்ம வந்து குத்தி, குத்தி விட்டு, நம்ம அத பிடிச்சுக்கிட்டு நம்ம மேல ஏறிறலாம்" அப்படிங்கிறான். ஆனா ராம் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். "இல்லடா எனக்கு பயமா இருக்குது. நான்லாம் வந்து இதுல இப்படி வரமாட்டேன். இதுலலாம் குச்சி தாங்காது" அப்படிங்கிறான். இப்போ ராஜு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவன வந்து முதுகுல சுமந்துக்கிட்டும் அந்த குச்சிய வச்சுக்கிட்டு ஏற முடியாது. நண்பன வந்து கிணத்துக்குள்ள விட்டுட்டும் நம்ம வெளிய போக முடியாது. என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, உடனே ராம்கிட்ட சொல்றான், "டேய் நான் உனக்கு ஒரு மந்திரத்த நான் சொல்லி தரேன். இத நீ சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா உனக்கு தைரியம் வந்துரும்டா. நம்ம கிணத்த விட்டு வெளிய போயிரலாம்" அப்படிங்கிறான். உடனே அவனுக்கும் சந்தோஷமாயிடுது. "அப்படியா? என்ன மந்திரம்டா? சொல்லுடா" அப்படிங்கிறான். அவன் சொல்றான், நம இவேய அப்படிங்கிற மந்திரத்த சொல்லுடா" அப்படிங்கிறான். "அது என்னடா நமச்சிவாய கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் நம இவாய அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்குது" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "நீ கிணத்த விட்டு வெளிய போகணும்னா, நீ இந்த மந்திரத்த சொல்லு. அப்பதான் நம்ம இந்த கிணத்த விட்டு வெளிய போக முடியும். அது உன்னோட இஷ்டம்" அப்படின்றான். சொன்னதுமே இவன் என்ன பண்ணான், "இல்லடா, இல்லடா நான் அந்த மந்திரத்த நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் நீச்சல் அடிச்சுட்டு கண்ண மூடிக்கிட்டு, அந்த மந்திரத்த திரும்ப, திரும்ப, திரும்ப "நமக்கு தைரியம் வரணும், தைரியம் வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு என்ன வந்து ராஜுகிட்ட சொல்றான், "டேய் எனக்கு தைரியம் வந்துருச்சுடா, வாடா நம்ம வந்து போலாம் மேல" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் அந்த குச்சிய வச்சுக்கிட்டு பிடிமானம் குடுத்துக்கிட்டு, கிணத்த விட்டு கஷ்டப்பட்டு வெளிய வந்துடுறாங்க. வந்துட்டு ராத்திரியெல்லாம் அந்த நீச்சல் அடிச்சது ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. வெளிய வந்து கொஞ்ச நேரம் 2 பேரும் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்க ஆரம்பிக்கும்போது ராமு வந்து ராஜுட்ட கேட்குறான், "டேய் நீ என்னடா அந்த மந்திரத்த சொல்லிக் குடுத்த? சூப்பரா இருந்துச்சுடா. அந்த மந்திரத்த சொல்ல சொல்ல எனக்குள்ள ஒரு தைரியம், ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சுடா. நீ எப்படா இந்த மந்திரத்தெல்லாம் கத்துக்கிட்ட நீ? இன்னும் என்னென்ன மந்திரம்லாடா நீ கத்து வச்சிருக்கிற? எனக்கும் சொல்லிக் குட்றா, நானும் கத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். சொன்னதுமே இவன் என்ன பண்றான், சிரிக்கிறான். "என்னடா மந்திரத்த சொல்லிக் குட்றான்னு சொன்னா, நீ சிரிக்கிறியேடா? மந்திரத்த சொல்லிக் குட்றா" அப்படிங்கிறான். "டேய் அது மந்திரமும் இல்ல, ஒண்ணும் இல்லடா. உனக்குள்ள இருக்கிற பயத்த போக்கி, உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கைய வெளிய வரதுக்கான வார்த்தை தான்டா அது" அப்படின்னு சொல்றான். நம இவேய அப்படிங்கிறது நம்பிக்கை மனதில் இருந்தால்
வெல்லலாம் யாவரும் அப்படிங்கிறதா, அதாவது நான் சொன்ன வார்த்தைக்கான முதல் எழுத்துக்கள் தாண்டா அது அப்படிங்கிறான். இப்படிதாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும் பிரச்சனை வந்துருச்சுன்னா, இதுலேருந்து எப்படி வெளிய வர்றதுன்னு தெரியாம பயந்து பயந்துகிட்டு அந்த பிரச்சனைக்குள்ளேயே நம்ம உழண்டுகிட்டு இருப்போம். திறமையாகட்டும், நம்பிக்கையாகட்டும் எல்லாமே நமக்குள்ள தாங்க இருக்குது. அது வெளியில இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. பிரச்சனை ஒண்ணு வந்துருச்சுன்னா, நல்லா யோசனை பண்ணி, பொறுமையா, நிதானமா அதுலேருந்து எப்படி வெளிய வர்றது அப்படிங்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா, எல்லாருமே பிரச்சனையிலேருந்து வெளிய வந்துரலாம். இதுக்கு மந்திரம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஒவ்வொரு நாளின் தொடக்கம் எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு நாளின் முடிவும் அனுபவம். ஒவ்வொரு நாளும் விடியும் என்பது நம்பிக்கை. நம்பிக்கையுடன் வாழ்வோம். நன்றி.